Good evening to all. So இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், பிடியில் சாப்டர் 5ல் ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இதெல்லாம் நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ரைட்டுங்களா. இந்த இதில் கண்டிப்பாக ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிடி அதுக்கு எதிர்பார்க்கலாம். பேராபோலிக், எலிப்டிக், ஹைபர்பாலிக், அது ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின். இதுவும் ஒரு ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். அந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் ஆஃப் ஏ செகண்ட் ஆர்டர் பிடி, இந்த கேரக்டரிஸ்டிக் கர்வ் கண்டுபிடிக்கிறது ரைட்டுங்களா. ஆக்சுவலாக என்னென்னா வெரி சிம்பிள் ப்ராசஸ். இப்போ இந்த மாதிரி ஒரு பிடி செகண்ட் ஆர்டர் பிடி கொடுத்துருவாங்க ரைட்டுங்களா. இப்போ ஏபிசிலாம் ஃபங்க்ஷன் எக்ஸ்ஒய்யாக இருக்கும் சரிங்களா. நமக்கு இது தெரியும். இதெல்லாம் இந்த பேராபோலிக், எலிப்டிக், ஹைபர்பாலிக் எப்படி செக் பண்ணணும்னு தெரியுமா. B² - 4 0 வந்தால் பேராபோலிக், லெஸ் தென் 0 வந்தால் எலிப்டிக், கிரேட்டர் தென் 0 வந்தால் ஹைபர்பாலிக் நமக்கு தெரியும் சரிங்களா. அதை தான் இங்கேயும் பண்ணுறோம். சேம் ப்ராசஸ், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம் சரிங்களா. ரைட். ஸோ இப்போது இந்த இது கொடுத்தாச்சா. இதுக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன்னா என்ன அர்த்தம்னா, ஏ இதுக்கு பேர் லாம்டா ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அதை இந்த டேர்மை கட் பண்ணிடுறேன். குவாட்ரடிக் டேர்ம் மட்டும் எடுத்துக்கிறேன். டேக் குவாட்ரடிக் டேர்ம்ஸ் ஒன்லி, அதாவது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இந்த யூஎக்ஸுக்கு பேர் லாம்டா ஸ்கொயர் போட்டுக்கிறேன் ரைட்டுங்களா. இல்லைன்னா இப்படி வச்சுக்கோங்க, இந்த இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணவே வச்சுக்கோங்க. ஏஎக்ஸ் ஏ எப்படியோ ஒன்று வச்சுக்கோங்க சரிங்களா. இப்படி கூட வச்சுக்கோங்க. ஏ லாம்டா ஸ்கொயர் பி லாம்டா ப்ளஸ் சின்னு வச்சுக்குவோம். ஏங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட் ரைட்டுங்களா. பிங்கிறது இதோட கோஎஃபிஷியன்ட், அப்படி தான் கரெக்டாக இருக்கும். சிங்கிறது இந்த கோஎஃபிஷியன்ட் ரைட்டா. ஸோ இந்த இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடச்சாச்சா. இப்போ இது வந்து ஒரு இதை நம்ம சால்வ் பண்ணலாமா. குவாட்ரடிக் பாலினாமியல் லாம்டாவில் இருக்கும். அதை சால்வ் பண்ணால் வி ஹாவ் அட்மோஸ்ட் டூ வேல்யூஸ் கரெக்டுங்களா. ரைட். ஸோ அப்போ ஒன்று லாம்டா 1 லாம்டா 2ன்னு எடுத்துக்கிறேன் சரிங்களா. ரைட். ஸோ இப்போ என்ன இதுனா, இப்போ B² - 0 பாசிட்டிவ் நெகட்டிவ் இதை வச்சு 3 கிளாஸாக பிரிச்சுக்கிறோம் ரைட்டுங்களா. ஸோ எலிப்டிக் என்ன பண்ணுவோம்னா B² - 4 நெகட்டிவ் லெஸ் தென் ஆயிரும். இப்போ லெஸ் தென் வரும்போது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நெகட்டிவ் வந்துடும். அப்போ அந்த இடத்துல ஐங்கிறத ஒன்று யூஸ் பண்ணுவோமா. அதனால் நோ ரியல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் டிஎன் செட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஒரு செகண்ட் ஆர்டர் பிடி வந்து எலிப்டிக் டைப்பாக இருந்துச்சுன்னா அதுக்கு நோ ரியல் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கவே கிடையாது. நோ ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ் கிடைக்காது சரிங்களா. ரெண்டுமே என்ன இருக்கும், ரெண்டுமே இங்கே டிஸ்டிங்க்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். அப்போது வி ஹாவ் டூ ஃபேமிலி ஆஃப் காம்ப்ளெக்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கும் சரிங்களா. ஆக்சுவலாக வி ஹாவ் 2 காம்ப்ளெக்ஸ் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும் ரைட்டுங்களா. அதாவது நோ ரியல் கேரக்டரிஸ்டிக் கிடைக்காது, 2 காம்ப்ளெக்ஸ் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும் ரைட்டுங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ரைட்டுங்களா. அதை எப்படி கண்டுபிடிப்போம்னா இந்த சொல்யூஷன் இப்போ dy/dxன்னு வச்சுக்குவோம். மைனஸ் லாம்டா 2 டிஸ்டிங்க்ட் வேல்யூ கிடைக்குமா. மைனஸ் லாம்டா 1 இதில் வந்து கிடைக்கக்கூடியது, லாம்டா 2ங்கிற அனதர் ரூட்ஸ். அதை வச்சு நம்ம சால்வ் பண்ணியாச்சுன்னா இதோட சொல்யூஷன் தான் இந்த கர்வ்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ்னு சொல்கிறது ரைட்டுங்களா. இவ்வளோ தான் ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ் ரைட். இப்போ சப்போஸ் கொடுத்துருக்க பிடி வந்து ஹைப்பர்பாலிக்காக இருந்தால் பாசிட்டிவ் வந்துடுமா. அப்போது லாம்டா 1 லாம்டா 2 வந்து ரியல் நம்பராக இருக்கும் சரிங்களா. ஆக்சுவலாக இங்கே நம்பர்ஸ் கிடைக்காது மேக்ஸிமம். ஆக்சுவலாக இங்கே நம்பர்ஸ் கிடைக்காது, எல்லாம் ஃபங்க்ஷனாக இருக்கும். நான் பின்னாடி பார்ப்போம். ஓகே சரி. ஸோ இது வந்து பாசிட்டிவாக இருக்கும்போது இங்கே உள்ளே வந்து பாசிட்டிவ் வந்துடும். அப்போது வி ஹாவ் 2 ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும் ரைட்டா. 2 ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும். அதாவது என்ன அர்த்தம், 2 ஃபேமிலி ஆஃப் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும். அவ்வளோதான் ஆன்சர் ரைட்டுங்களா. அது என்னென்னா அது என்னென்னு கேட்டாங்கன்னா இதோட சொல்யூஷன் தான் சரிங்களா. இவ்வளோதான். சப்போஸ் பேராபோலாவாக இருந்தால் B² - 0 ஆயிரும். அப்போ 0 போடும்போது ஒரே ஒரு லாம்டா தான் கிடைக்கும். அப்போது தேர் இஸ் 1 ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும். அது 1 ஃபேமிலி ஆஃப் ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ். அது என்னென்னா இதோட சொல்யூஷன். அவ்வளோதான். நீங்கள் ப்ராப்ளம் போடும்போது ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சிடும். ஓகேங்களா. ரைட். இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம் பார்ப்போம். ஸோ ப்ராப்ளம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இதெல்லாம் சங்கர் ராவ் சார் புக்கில் உள்ள கொஸ்டின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆக்சுவலாக இதெல்லாம் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் நான் டிஆர்பி பாலிடெக்னிக் காலேஜ் எக்ஸாம் எழுதும்போது இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்த மாடல் சரிங்களா, எதுவும் தெரியல, இது கேட்டிருந்தாங்க சரிங்களா. ஸோ அதை நான் கரெக்டாக எழுதிட்டேன். ஸோ ஆல்ரெடி ஐ ப்ரிப்பேர்ட், அதனால் எழுதிட்டேன். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேராக ஆகிக்கோங்க. ஆக்சுவலாக நிறைய பேத்துக்கு பிடி வந்து எப்படி படிக்கணுன்னே தெரியாது நிறைய பேத்துக்கு. ஆக்சுவலாக ஓடி கூட ஓரளவு கரெக்ட் பண்ணி வந்துடுவாங்க. ஓகே எப்படி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஓகே அப்படி போட்டு கொண்டு வந்துடுவாங்க. பட் பிடி வந்து எப்படி படிக்கிறதுங்க கரெக்டான ஸ்ட்ரக்சர் தெரியாது. ஸோ நம்ம வீடியோஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணியாச்சுன்னா பிடி எப்படி படிக்கிறதுன்னு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஓகேங்களா. ரைட். ஸோ பிடி ஆக்சுவலி நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கொஸ்டின் தான், சார் பிடி எப்படி சார் படிக்கிறது, நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க. ஓடி கூட கேட்க மாட்டாங்க, ஒரு சிலர் கேட்பாங்க. என்கிட்ட கேட்டதில் நிறைய பேர் பிடி எப்படி சால்வ் பண்ணலாம், என்ன ஏது அவங்களுக்கு என்ன அதில் என்ன நடக்குதுன்னே தெரியாது சரிங்களா. ஸோ பிடி வந்து இந்த ஆர்டரில் தான் சால்வ் பண்ணணும். நம்ம சிலபஸ் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் உங்களோட ஒரிஜினல் பிடி. அதை நீங்கள் கரெக்டாக படித்தாச்சுன்னா பிடி முடிஞ்சுது ரைட்டுங்களா.
ரைட். அதாவது சிஎஸ்ஆர் கேட்டில் சம் அட்வான்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். அந்த வேவ் ஈக்குவேஷன், ஹீட் ஈக்குவேஷன், காசி ப்ராப்ளம்ஸ், இந்த மாதிரி சம் அட்வான்ஸ்டு கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது, சேம் தான். சரிங்களா? ஸோ இதில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் கேட்ட கொஷின்ஸ். ஆக்சுவலாக இதை நான் டிஆர்பி எழுதும்போது இதை நான் நோட் பண்ணி வச்சது அப்படியே இருக்குது. இதெல்லாம் இருக்குது பாருங்கள். ஸோ அதனால் இதில் உள்ள ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ரைட். சரி, ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அதில் உள்ள ப்ராப்ளம் சங்கர்ராவ் சார் புக்கில் உள்ள ஃபஸ்ட் ப்ராப்ளம். இந்த செகண்ட் ஆர்டர் பிடி கொடுத்துட்டாங்க. இது கேரக்டரிஸ்டிக் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? அது ஒரு கர்வ்ஸ், அவ்வளோதான். ஓகே, கர்வ் இப்போது எடுத்தாச்சு. இப்போ ஏ பி சி. ஏன்னா அந்த யூஎக்ஸஸோட கோஎஃபிஷியன்ட் ஏ, பிங்கிறது இது, சிங்கிறது. சரிங்களா? சரி, எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். இந்த இதில் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ண நடக்கும் பாருங்கள். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. √64 8 வந்துருச்சு. அப்போ இது பாசிட்டிவ் வந்ததுனால என்னது ஹைப்பர் பாலிக் வரும், அவ்வளோதான். ஸோ அது ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு 2 ஐகன் வேல்யூஸ் கிடச்சாச்சா? ரைட். இப்போ இது ஹைப்பர் பாலிக், ஏன்னா ரெண்டுமே பி ஸ்கொயர் பாசிட்டிவ் வந்துருச்சு. ரைட்டுங்களா? இல்லை 2 டிஸ்டிங்க்ட் ரியல் நம்பர்ஸ் கிடச்சிருச்சு. ஓகே, ஓகேங்களா? ரைட். அதாவது இங்கே நம்பர்ஸ் கிடச்சிச்சு, சம்டைம்ஸ் ஃபங்க்ஷன் XY கிடைக்கும். ரைட்டுங்களா? ரைட். ஓகே, இப்போ என்ன பண்ணால் அப்போ வந்து என்னன்னா ஹைப்பர் பாலிக்னால 2 ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கும். 2 பேராமீட்டர் ஃபேமிலி ஆஃப் கர்வ்ஸ் கிடைக்கும், அவ்வளோதான். டூ ஃபேமிலிஸ் கிடைக்கும். ரைட்டுங்களா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ dydx இதான நான் சொல்லியிருக்கேன் ப்ராசஸ், இதுதான் முக்கியமானது. இது எழுதிட்டு இது λ1 அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுறோம். மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், மைனஸ் ஆஃப் -3 வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போது இதை அப்படியே சால்வ் பண்ணுவோம். y = இதை அப்படியே கொண்டு போயிடும். y = x/3 ஏஓ சிஓ வச்சுக்கலாம். இது வந்து இதுதான், இது 2 தான் என்னதுன்னா, இதுதான் என்னது இதோட கேரக்டரிஸ்டிக். இந்த கொடுத்துருக்க பிடியோட கேரக்டரிஸ்டிக் கர்வ் வந்து இதுதான். சரிங்களா? ஆக்சுவலாக இது என்ன ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்படி கூட கொஸ்டின் கேட்பாங்க. த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த பிடி இஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் two circles, 2 straight lines, 2 hyperbolas, 2 rectangular hyperbolas. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட்டுங்களா? அப்போ நமக்கு கிடச்சிருக்க ரெண்டுமே ஸ்ட்ரெயிட் லைன் தான். ரைட்டுங்களா? ரைட். ஸோ இப்படி இதை எழுதிக்கும், இவ்வளோ தான். சரிங்களா? ரைட். ஸோ இது இப்படி எப்படினா எழுதிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல C1 C2 எப்படினா எழுதிக்கலாம். ஓகே, ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ சேம் கொஸ்டின்ஸ் இது பாருங்கள், அதே தான் சேம். ஸோ ஏபிசி எடுத்தாச்சு, அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். இது 0 வந்துடுச்சு. 0 வந்ததுனால இது வந்து பேரபோலிக்காக மாறுது. இப்போ பாருங்கள், ஃபங்க்ஷன் XYயில் மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ எப்பயுமே கான்ஸ்டன்ட் எதிர்பார்க்க முடியாது. ஸோ லாம்டாங்கிறது ஃபங்க்ஷன் XYயில் இருக்கும். இது ஹைப்பர் பாலிக். இப்போ இது இந்த 0 வந்ததுனா ஒரே ஒரு ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும். ரைட்டுங்களா? அது என்னென்னா dydx - λ. லாம்டாங்கிறது இந்த அப்படியே ப்ளேஸ் பண்ணி அப்படி சால்வ் பண்ணுறோம். அப்போ என்ன கிடைக்கும்னா, இது XY = ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா இப்படி இருக்கும். கர்வ்ஸ் வந்து இப்படி இருக்கும். ரைட்டா? இதில் நம்ம 10லாம் வரைஞ்சிருப்போம். XY = 10 24லாம் வரைஞ்சிருப்போம்ல கிராஃப். இந்த மாதிரி கிராஃப். சரிங்களா? XY = நம்ம 10ல் வரைஞ்சிருப்போம். XY = 10 இதுக்கெலாம் கிராஃப் வரைஞ்சிருப்போம். ஆக்சுவலாக நம்ம இங்கே பாசிட்டிவ் கர்வ்ஸ் மட்டும் எடுத்து வரைஞ்சதுனால உங்களுக்கு இப்படி கிடச்சிருக்கும். ரைட்டுங்களா? ஸோ நமக்கு நெகட்டிவ் எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த இதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வந்து அசைம்டோட்ஸாக இருக்கும். சரிங்களா? இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலாக்கு இது எக்ஸ் ஆக்சிஸ் வந்து அட் இன்ஃபினிட்டியில் டச் பண்ணணும். அதே தான் இங்கேயும் இப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும். அதே மாதிரி இங்கே. சரிங்களா? ஸோ இதுதான் ரெக்டாங்குலர் ஹைப்பர் போலா. ஓகே, அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். சேம் கொடுத்துட்டாங்க. செகண்ட் ஆர்டர் பிடி கொடுத்தாச்சு. ஏபிசி எழுதிட்டோம். இங்கே B0 ஆயிடுச்சா? இப்போது ஓகே, எனிவே இங்கே நெகட்டிவ் வந்துருச்சா? ஸோ எனிவே 2i வந்துருச்சு. i வந்தால் என்ன வரும்? ஹைப்பர் பாலிக் வந்துடும். அப்போ நோ ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் வருது. நோ ரியல் கேரக்டரிஸ்டிக். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ ரெண்டுமே காம்ப்ளெக்ஸ் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும். அது என்னென்னா எப்பயும் சொல்கிறது தான். இதை எடுத்து சால்வ் பண்ணிடலாமா? ஸோ இதை இங்கே கொண்டு போய்ட்டு சால்வ் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் 2 கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ். ரைட்டுங்களா? ரைட். இப்போ அது ஆக்சுவலாக அந்த புக்கு சங்கர்ராவ் சார் புக்கில் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ஐயை மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஐயை என்ன பண்ணியிருக்காங்க? என்ன பண்ணியிருக்காங்க? மைனஸ் ஐயா மைனஸ் வாட்? ஸோ இதுலேருந்து இது எப்படி எழுதுறது? ஐயால் மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ் ஆயிருமே.
ஓகே, இது ஆன்சர். இது பார்த்துக்கோங்க எப்படி எழுதுறதுன்ட்டு. ஸோ இது நமக்கு வந்த ஆன்சரு, அவங்க இது எழுதியிருக்காங்க. அது ஆக்சுவலாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சரி அது என்னென்னு பாருங்கள். ஸோ இது புக் ஆன்சர் இது கொடுத்துருக்கா, நமக்கு இந்த ஆன்சர் வந்திருக்கு. ஏன்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா, கான்ஸ்டன்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சார் புக்கில் உள்ள கொஷின்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி அப்ளை பண்ணியாச்சு. உள்ள 0ன்னு வந்துருச்சு. 0 வந்தால் பேராபோலிக் ஒரே ஒரு ரியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் கிடைக்கும். அது என்னென்னா dy/dx மைனஸ் லாம்டா. இதை சால்வ் பண்ணுறோம். இது ஒரு சர்க்கிள் கிடைக்கும். ஸோ இது வந்து ரியல். அப்போ இந்த கர்வ் வந்து கேரக்டரிஸ்டிக் கர்வ் வந்து சர்க்கிளாக கிடச்சிருக்கு. சரிங்களா, ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம் இங்கே எப்படி இருந்துச்சு, மாறி வந்துச்சு. இதே டேம் தான், இந்த டேம் அப்படியே மாறி வந்துச்சு. இது இங்கே இருந்துச்சு, இது இங்கே இருந்துச்சு. அதுக்கு வந்து நமக்கு இந்த இது கிடச்சிச்சு. அதுக்கு ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கிடச்சிது, இங்கே சர்க்கிள் கிடச்சிருக்கு. ரைட்டுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் இதே மாதிரி ஏபிசி எழுதிட்டோம். ஸோ அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்து பாசிட்டிவ் வந்ததுனால ஹைப்பர்பாலிக்காக இருக்கும். அப்புறம் 2 ரியல் கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் கிடைக்கும். அதை அப்படியே சால்வ் பண்ணுறோம். சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் வருது. ஓகேங்களா, இதுதான் இதோட கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ். ஓகேங்களா, புரியுதுங்களா. ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நீங்கள் நல்லா படிக்கணும். சரிங்களா, இதெல்லாம் ரொம்ப புது கான்செப்ட். இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம படிக்கணும். ஸோ ஈஸி, வெரி வெரி ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்க. கேட் எக்ஸாம் எல்லா கொஸ்டினுமே அவங்க கேட்குறாங்க. ஆக்சுவலாக இதுலேயே புக் பேக்கில் கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதே மாடலில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த புக் ஸ்டாண்டர்ட் புக்குனாலும் இந்த புக்கு கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. இங்கே காணும் இருக்கு பாருங்க, வரிசையாக இருக்கு பாருங்க. ஸோ இது கொடுத்துட்டு இது வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க, பேராபோலிக் என்னென்னு கேட்டிருக்காங்க. கேட்டில் கேட்ட கொஷின்ஸு இது கொடுத்துட்டு என்னது, இது வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் அவங்க கேட்பாங்க. இந்த கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இதான் இப்போ நம்ம போட்டோ கொஷின் நினைக்கிறேன். ஸோ போட்டோ கொஷின் அதே மாடல் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி கேட் எக்ஸாமில் பழைய காலத்தில் கேட்ட கொஷின்ஸ். சரிங்களா, இப்போ எல்லாமே கேட் எக்ஸாமில் கொஷினை மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கொஷின் வந்து ரொம்ப ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ். கேரக்டரிஸ்டிக் கர்வ்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.